ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷாய் மைனிங். இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படிங்கன்னா இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சி மைனிங் அது வழியாக எப்படி நம்ம ஒரு பேசிவ் இன்கம்மை ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஹார்ட்வேர் செட்டப் எப்படி செட்டப் பண்ணுறங்கிற வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்க்கலன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஹார்ட்வேர் செட்டப் எல்லாமே முடிச்சாச்சு. சாஃப்ட்வேரில் Hive OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலன்னா முன்னாடி அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து இப்போது சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வேறு என்னென்ன மிச்சம் இருக்குது ஸ்டெப்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு 3 விஷயம் தேவை. ஹார்ட்வேர் ரிலேட்டட் இல்லாமல் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இன்னும் நம்ம மைனிங் பண்ணுறதுக்கு 3 திங்ஸ் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஒரு வேலெட்டாக என்னென்னா, எப்படி நம்ம ஒரு கரன்சியை பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம இப்போ இந்தியன் ருபீஸை பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோமோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியை போடுறதுக்கு ஒரு அக்கௌண்ட், அதை தான் நம்ம வேலெட்டுன்னு சொல்லுவோம். ஏகப்பட்ட வேலெட்ஸ் இருக்குது. எல்லா காயினும் எல்லா வேலெட்லேயும் சப்போர்ட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு காயினுக்கும் எந்த வேலெட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்ப்போம். அடுத்ததாக மைனிங் பூல் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது அப்படின்னா அது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் அல்காரிதமில் உள்ள பஸ்ஸில் நிறைய சால்வ் பண்ணோம். நம்ம தனியாக இப்போ நம்ம 2 கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம தனியாக சோலோ மைனிங் அப்படின்னு பண்ணோம்னா, சோலோ மைனிங்னா என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. எத்தனையோ கிராஃபிக்ஸ் கார்டு இதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் ஒரே டைமில். எது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணதோ அவங்களுக்கு தான் அந்த ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்ட்னா கிரிப்டோ கரன்சி கிடைக்கும். இப்போது ஏற்கனவே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் 1000, 2000, 3000, 10,000 கணக்கான கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு ரன் பண்ணுவாங்க. அவங்க சோலோ மைனிங் பண்ணால் அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 2 கிராஃபிக்ஸ் கார்டு 5 கிராஃபிக்ஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ரிலேபிளாக இருக்காது. நம்ம திடீர்னு ஒரு தடவை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா இன்கம் நிறையாவே கிடைக்கும். அதுக்கான ரிவார்டு நிறையாவே கிடைக்கும். பட் அது ரிலேபிளாக இருக்காது. எப்பயுமே நம்ம அதை சால்வ் பண்ணணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது மைனிங் பூல்னா இதே மாதிரி சின்ன மைனர்ஸ்லாம் ஒரு 10, 20 மைனர்ஸ், 100 மைனர்ஸ் அப்படி சேர்ந்து ஒன்றா அந்த ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் சால்வ் பண்ண வர அந்த ரிவார்டில் எல்லோரும் ஷேர் எடுத்துக்குவாங்க. இது ரிலேபிளாக இருக்கும். இது எப்பயுமே நமக்கு மந்த்லி இவ்வளோ அப்படிங்கிற ஒரு இன்கம் நம்ம ரிலேபிளாக வந்துக்கிட்டே இருக்கும். சோலோ மைனிங் மாதிரி ஒரு மாதம் நிறையா வரும், ஒரு மாதம் கம்மியாக, ஒரு மாதம் சுத்தமாக வராமல் அப்படிலாம் இருக்காது. எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மைனிங் பூலில். ஸோ இதுதான் மைனிங் பூலுங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு மைனிங் பூல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அந்தந்த காயின் நம்ம பார்க்கும்போது அதுக்கான மைனிங் பூல் எந்த மைனிங் பூலை மைன் பண்ணால் நம்மளுக்கு நிறைய ரிவார்ட் கிடைக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு வேலெட் பார்த்தோம், அடுத்து மைனிங் பூல் பார்த்தோம். 3வது மைனிங் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம எந்த வேலெட்டில் நம்ம காயினை ஸ்டோர் பண்ண போகிறோம், எந்த மைனிங் பூலில் மைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை ரன் பண்ணுவோம். அவ்வளோதான். இதுதான் நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டாக மைனிங்க்கு தேவையான 3. இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டாக 3வது நம்ம ஆல்ரெடி Hive OS பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த Hive OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறது அது பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே கன்டினியூ பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படி நம்ம வேலெட் இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ வேலெட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெப் ப்ரௌசரில் உள்ள வேலெட், சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுற வேலெட், மொபைல் ஆண்ட்ராய்டு iOSயில் மொபைலில் இன்ஸ்டால் பண்ண வேலை அப்படி 3 இருக்குது. நம்ம மைன் பண்ணுற காயின் இப்போது எத்திரியம் மைன் பண்ண போகிறோம். எத்திரியமுக்கு நான் யூஸ் பண்ணுற வேலெட் என்னதுன்னா ட்ரஸ்ட் வேலெட் அப்படிங்கிற எக்கச்சக்கமான வேலெட் எத்திரியம் காயின் சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் வேலெட் அப்படி யூஸ் பண்ணாமல் ஒரு எக்ஸ்சேஞ்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்சுனா என்னதுன்னா, கிரிப்டோ கரன்சியை கொடுத்துட்டு நம்ம இந்தியன் ரூபியாக வாங்குவோம். இந்தியன் ரூபியாவோ எந்த டாலராக உங்களுக்கு எந்த கரன்சியாக மாற்றணும். அதுதான் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். நீங்கள் டேரெக்டாக மைன் பண்ண காயினை வேலெட்டுக்கு அனுப்பாமல் அந்த பூலில் தான் நம்ம மைன் பண்ணுவோம். பூலில் இருந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பலாம். ஆனால் நம்ம வேலெட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நான் யூஸ் பண்ணுற வேலெட் எத்திரியமுக்கு ட்ரஸ்ட் அப்படிங்கிற வேலெட். அது ஒரு மொபைல் வேலெட். அது நான் இப்போ iOSல எப்படி அந்த ட்ரஸ்ட் வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து இப்போ நம்ம iOSல எப்படி ட்ரஸ்ட் வேலெட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது சேம் ப்ரொசீஜர் தான். நான் போய் ஆப் ஸ்டோரில் போய் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் அதை டவுன்லோட் பண்ணணும். இப்போது அது பார்க்கலாம். நீங்கள் ஆப் ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அதில் ட்ரஸ்ட் வேலெட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஷீல்டு ஐக்கான் போட்டு கிரிப்டோன் பிட்காயின் வேலெட்டுன்னு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த ட்ரஸ்ட் வேலெட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரியேட் அ நியூ வேலெட், ஐ ஆல்ரெடி ஹேவ் அ வேலெட் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால கிரியேட் அ நியூ வேலெட் கொடுத்துக்கோங்க. இதில் எல்லா பாலிசியும் ரீட் பண்ணிட்டு டிக் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க.
இதில் வந்து அந்த ரிஸ்க் கொடுக்கும். என்ன போட்டிருக்கோன்னா, நீங்கள் இந்த ஃபோன் வந்து தொலைஞ்சிருச்சு, இந்த ஃபோனில் உள்ள டேட்டா எரேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த டஷ் வாலெட் வந்து. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஃபோனில் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த சீக்ரெட் ஃபேஸை போட்டிங்கன்னா இதே வேலெட் அந்த உங்கள் அமௌண்ட்லாம் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிரும். நீங்கள் ஒருவேளை இந்த ஃபோனையும் தொலைச்சி அந்த ஃப்ராஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, சீக்ரெட் ஃபேஸ்னு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஒன்று தான், அதையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இதில் இருக்கோ அது எல்லாமே மொத்தமாக போயிடும், திரும்ப எடுக்கிற வழியே கிடையாது. ஸோ ஜாக்கிரதையாக இதில் கொடுக்குற ஃப்ரேஸை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் 3 டிக் கொடுத்துட்டு கண்ணி கொடுத்துருங்க. இதான் அந்த 12 ஃப்ரேஸ். இதை நீங்கள் காப்பி பண்ணியோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ எதுலேயோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ண ஃப்ரேஸை வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். நீங்கள் வேறு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் குவாண்டம் அப்பாலஜி டோ கொடுத்து அந்த 12 இதையும் திரும்ப வெரிஃபை பண்ண சொல்லும். எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு வாலெட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டுன்னு வந்துடும். உங்கள் வாலெட் கிரியேட் ஆயிடுச்சு. புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து நிறைய காயின்ஸ் சப்போர்ட் பண்ணும் இந்த வேலெட். இவ்வளோ காயின்ஸை வந்து நீங்கள் இந்த வேலெட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம மைண்ட் பண்ண போகிறது எத்தீரியம். ஸோ நீங்கள் எத்தீரியம் வந்து ஆல்ரெடி பிட்காயின் எத்தீரியம்னா டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். இங்கே லிஸ்ட் ஆகலை அந்த காயின் அப்படின்னா நீங்கள் இந்த மேலே உள்ள டாட்டை கொடுத்து அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த எந்த காயின் வேணுமோ அந்த காயினை நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த காயின் இங்கே வந்துடும். இப்போ நம்ம எத்தீரியம்குள்ளே போய்க்குவோம். எத்தீரியம்குள்ளே போயிட்டு ரிசீவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. சென்ட், ரிசீவ், ஸ்வாப் 3 இருக்கும். அதை ரிசீவ்னு ஒரு பட்டனை கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் காமிக்கும், ஒரு QR கோடும் அது கீழே ஒரு பெரிய ஸ்ட்ரிங்காக ஒரு அட்ரஸ் காமிக்கும். இதுதான் நம்மளோட வேலெட் அட்ரஸ். இந்த வேலெட் அட்ரஸ் எப்படி பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்பர் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர், அதே மாதிரி நம்ம வேலெட்டுக்குள்ள அட்ரஸ். இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நம்ம மைண்ட் பண்ணணும். இந்த அட்ரஸை வச்சு தான் அது இந்த வேலெட்டுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ இந்த வேலெட்டை நீங்கள் அந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இதை நம்ம மைனிங் சாஃப்ட்வேரில் செட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதை நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். அடுத்ததாக நம்ம மைனிங் பூலை பற்றி பார்க்க போகிறோம். மைனிங் பூல் எதெல்லாம் எத்தீரியம்க்கு பெஸ்ட் அப்படின்னா, நான் மைன் பண்ணுறது ஈத்தர் மைன் அப்படிங்கிற ஒரு பூல் தான். இந்த பூல் தான் இப்போதைக்கு எத்தீரியம்க்கு இருக்கிறதுலே பெஸ்ட். ஏன்னா நிறைய மைனர்ஸ், லட்சக்கணக்கான மைனர்ஸ் இதில் மைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ அதிகமான மைனர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ அதிகமாக வந்து ஒரு பசில் சால்வ் ஆகும், அவ்வளோ அதிகமாக நம்மளுக்கு ஷேர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எத்தர் மைன் வந்து ஈத்தீரியம்க்கு ஒரு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மைனிங் பூல். ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது நம்ம எப்படி எத்தர்மைன் வெப்சைட்குள்ளே போய் அங்கேருந்து அந்த சர்வர் டீட்டெயில்ஸை எடுத்து நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நீங்கள் இந்த எத்தர்மைன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க, ethermine.org. இங்கே போயிட்டு ஸ்டார்ட் மைனிங் அதை கொடுத்துக்கோங்க. நம்ம எத்தீரியம் தான் மைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி எத்தீரியம் செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் அதில் ஸ்டார்ட் மைனிங் கொடுத்தீங்கன்னா இங்கே சர்வரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம கடைசியாக யூஸ் பண்ண போகிற அந்த சாஃப்ட்வேரில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஏஷியா 2 2 சர்வர் நம்ம வந்து ஏஷியாவில் தான் இருக்கிறதுனால இருக்கிறதுலே நம்ம நியரஸ்ட் சர்வர் கொடுத்தா தான் அதோட பிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தான் நம்ம பசில் சால்வ் பண்ணுறது சீக்கிரம் வந்து அந்த சர்வர்கிட்ட சப்மிட் ஆகும். ஸோ நம்ம இங்கே ஏஷியா நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏஷியாவில் 2 சர்வர் இருக்குது, asia1.ethermine.org and asia2.ethermine.org. ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சர்வர் அட்ரஸ், அப்புறம் நீங்கள் ஸ்ட்ராட்டம் போர்ட்டுன்னு இருக்கும், அந்த போர்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் மைனிங் சாஃப்ட்வேர்னு போட்டு இருக்கும். இது வந்து நம்ம Hive OS யூஸ் பண்ணல, நீங்கள் நார்மலாக ஒரு லினக்ஸ் உபுண்டுலையோ இல்லை விண்டோஸ் 10லையோ நீங்கள் மைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம இந்த மைனிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம மைன் பண்ணுவோம். அதை பற்றி நான் ஒரு செப்பரேட் டுட்டோரியல் நான் போடுறேன். இந்த டுட்டோரியலில் நம்ம Hive OS யூஸ் பண்ணி எப்படி மைன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் நம்மளுக்கு தேவையில்லை. இது நீங்கள் எடுத்த அப்புறம் Hive OS வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நம்ம இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கு முன்னாடி நம்ம இது எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது ஒரு ஃபார்ம் இருக்கும். நம்ம நேம் போட்டு யூசர் நேம் போட்டு ஃபார்ம்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு
இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரிக்கு க்ரியேட் பண்ணி இந்த ரிக்கு இதுக்குள்ளே இந்த கான்ஃப் ஃபைலை தான் நம்ம டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவில் அப்லோட் பண்ணோம். இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபார்முக்குள்ளே வந்துட்டு இங்கே ஒர்க்கர்ஸ் பக்கத்தில் ஸ்டாட்ஸ் வேலெட்ஸ்ன்னு இருக்கும். அந்த வேலெட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இந்த வேலெட்குள்ளே போயிட்டு இங்கே ஆட் வேலெட் கொடுத்துக்கோங்க. இங்கே நியூ வேலெட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகின பிறகு இங்கே காயினில் நம்ம எத்தெரியம் மைண்ட் பண்ணது போகிறதுனால ETH செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸில் நம்ம மொபைலில் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேலெட் இன்ஸ்டால் பண்ணோம். அதில் உள்ள ஒரு அட்ரஸை நான் காப்பி பண்ணி வச்சுக்க சொன்னேன். அதை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வெப் வாட்ஸ்அப் வழியாவோ எப்படியோ ஃபோனில் இருந்து சிஸ்டத்துக்கு எடுத்து அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்து டைப் பண்ண வேணாம், கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக் விட்டுருவீங்க. அதை எதுலேயோ நீங்கள் சென்ட் பண்ணி இதில் எடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. வாலெட் நேம் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் எத்திரியம் வாலெட், எத்திரியம் ட்ரஸ்ட் வேலெட்னு கொடுக்குறேன். சோர்ஸ் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். இதுக்கடுத்து நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இதில் க்ரியேட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு வேலெட் க்ரியேட் ஆகிருக்கும். எத்திரியம் போட்டு வேலெட் அட்ரஸோடு க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளைட் ஷீட்ஸ்ன்னு இருக்கும்ல, அதுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே ஆட் அ ஃப்ளைட் ஷீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் இப்போ மைண்ட் பண்ண போகிற காயின் எத்தீரியம் தான் நான் மைண்ட் பண்ண போகிறேன். வேலெட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எத்தீரியம்க்கு என்ன வேலெட் நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த வேலெட் கீழே லிஸ்ட் ஆகும். நம்ம கொடுத்த நேம் இங்கே லிஸ்ட் ஆகும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே பூல் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எத்தர் மைண்ட் பூலை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா Hive OSல இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம மேனுவலாக அங்கேருந்து நான் சொன்னேன்ல அதோடைய நம்ம ஒரு சர்வர் போட்டு காப்பி பண்ணோம். அதை மேனுவலாக நம்ம டைப் பண்ணாமல் இதிலேயே காமிக்கும். அதை நம்ம வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஏஷியா டூர்னே செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணோம். இந்த சர்வர் ரீச் ஆகாமல் ஏதோ ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வரை ஃபெயில் ஓவர் சர்வராக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் நான் 2 சர்வரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே நம்ம மைனர் இப்போ நம்ம என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன நம்ம மைனர் யூஸ் பண்ணலாம். இப்போ AMD யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டீம் ரெட் மைனர் நல்லாயிருக்கும், ஃபீனிக்ஸ் மைனர் நல்லாயிருக்கும். இல்லை NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோன்னா டீரெக்ஸ் மைனர் நல்லாயிருக்கும். நம்ம மிக்சடாக யூஸ் பண்ணுறோம், ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணுறோன்னா ஃபீனிக்ஸ் மைனர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் நம்ம AMD கார்டு யூஸ் பண்ண போகிறதுனால முதல்ல நான் ஃபீனிக்ஸ் மைனர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கடுத்து நம்ம AMD கார்டு தான் இப்போ வச்சுருக்கோம். ஃபியூச்சரில் நம்ம NVIDIA கார்டு இன்ஸ்டால் பண்ணுற ஐடியா இருக்கிறதுனால ஃபீனிக்ஸ் மைனர் நான் பண்ணுறேன். நீங்கள் என்ன கார்டு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளைட் ஷீட்டுக்குள்ளே நேம் கொடுத்துட்டு க்ரியேட் ஃப்ளைட் ஷீட் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே க்ரியேட் ஆகிரும். இதுக்கடுத்து அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி இதில் க்ரியேட் பண்ண பென்ட்ரைவை சிஸ்டத்தில் போட்டு பூட் பண்ணோன்னா இந்த ஒர்க்கர்ஸ் இங்கே ஆஃப்லைனில் இருக்கிறது ஆன்லைன் உங்களுக்கு காமிச்சிரும். இது ஆன்லைன் ஆனவுடனே நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளைட் ஷீட்டை இதை டிப்ளாய் பண்ணுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அதை நம்ம ஆன்லைனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி டிப்ளாய் பண்ணுறதுக்கு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி Hive OSஐ ஃப்ளாஷ் பண்ண பென்ட்ரைவை நம்ம ரிக்கில் இன்சர்ட் பண்ணி ரிக்கை பூட் பண்ணலாம். பூட் பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுங்கள். சில டைம் 15 to 20 minutes கூட ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த Hive OS ஸ்க்ரீனில் நம்மளோட ரிக் ஆன்லைன் வந்துடும். ஆஃப்லைன் ஸ்டேட்டஸ்லேருந்து ஆன்லைன் ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு ஆன்லைன் ஸ்டேட்டஸ் நம்ம என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அது இங்கே லிஸ்ட் ஆகிரும். 2 6800XT XFX பிராண்டோடது 2 லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஃப்ளைட் ஷீட் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண அந்த ஃப்ளைட் ஷீட் இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு ராக்கெட் லான்ச்சர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளைட் ஷீட் லான்ச் ஆகிரும் இந்த ஒர்க்கருக்கு. ஸோ லான்ச் ஆகி இந்த மைனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த ஃப்ளைட் ஷீட் லான்ச் பண்ண உடனே இன்னொரு 5 to 10 minutes ஆகலாம். அந்த மைனர் டவுன்லோட் ஆகும். என்ன நீங்கள் மைனர் செட் பண்ணியிருக்கீங்களோ அது டவுன்லோட் ஆகி செட்டப் ஆகிறதுக்கு 5 to 10 minutes ஆகலாம். 10 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த ஓவர்வியூ டேப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ ஹேஷ் ரேட்டில் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு மைன் பண்ணுது
அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ, ஃபேன் எவ்வளோ ஸ்பீட் எல்லாமே உங்களுக்கு இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். Hive OS யூஸ் பண்ணி மைன் பண்ணுற செட்டப் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம நார்மலாக விண்டோஸ் 10லையோ உபுண்டுலையோ மைன் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.